எல்லாருக்கும் வணக்கம். அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஏற்படுற இந்த பொருளாதார பிரச்சனையில இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு போய் வேலை செய்யற மக்களோட நிலை என்ன ஆகும் அப்படிங்கறத பத்தி நிறைய ஊடகங்கள் பேசியிருக்காங்க. இன்னும் குறிப்பா சொல்ல போனா அங்க இருக்கிற மக்கள் கூடிய சீக்கிரம் இந்தியா திரும்புவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்போம். இதை தொடர்ந்து ஆஸ்திரேலியாவின் பல பகுதிகளில் ஆஸ்திரேலிய மக்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திய மக்களை உடனடியாக அவங்களுடைய சொந்த நாட்டுக்கு அனுப்புங்க, ஆஸ்திரேலியாவுக்கு இதற்கு மேல் இந்திய மக்கள் தேவையில்லை, அதாவது ஸ்டாப் இமிகிரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய போராட்ட முறை ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் அந்த போராட்டங்கள் போயிட்டு இருக்கு. இந்த போராட்டம் எதற்காக, இந்த போராட்டத்தின் பின்னணியில் என்ன இருக்கு, இந்த போராட்டம் உண்மையாவே ஆஸ்திரேலிய மக்கள் நடத்திட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த வீடியோ நம்ம பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த வருடம், அதாவது 2024 கணக்குப்படி கிட்டத்தட்ட 8,40,000 இந்தியர்கள் ஆஸ்திரேலியால குடிபுகுந்ததா சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு அதிக அளவு நம்பர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வெறும் 10 வருடங்களுக்கு முன்னாக, அதாவது 2014 படி கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 1,87,000 மக்கள் மட்டுமே, அதாவது இந்தியர்கள் மட்டுமே ஆஸ்திரேலியாவில் இருக்கிறதா ஒரு கணக்கு புள்ளி விவரம் சொல்லுது. ஸோ இது எந்த அளவுக்கு பல மடங்கு அப்படின்னு பாருங்க. கிட்டத்தட்ட 6 லட்சம் மக்கள் வெறும் 10 வருடத்தில் அதிக அளவில் ஆஸ்திரேலியாவில் போய் குடிபுகுந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்க, கிட்டத்தட்ட 6,13,000 மாணவர்கள் ஆஸ்திரேலியாவில் குடிபெயர்ந்திருக்காங்க. இது வெறும் இந்தியர்கள் மட்டும் கிடையாது. இந்தியா, பாகிஸ்தான், சைனா, ஜப்பான்ங்கிற மாதிரி நாடுகள்ல இருந்து படிப்புக்காக சென்ற மாணவர்கள். சரி, எப்படி இவ்வளவு அளவு மக்கள் அந்த ஒரு சின்ன நாட்டுல போய் இவ்வளவு குறுகிய காலத்துல குடியேறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இப்ப நேற்று நடந்த சம்பவம் கிடையாது. அதாவது நான் சொன்ன மாதிரி 10 வருடங்களுக்கு முன்னால ஏற்பட்ட சம்பவம் கிடையாது. இதுக்கு முன்னால, அதாவது பிரிட்டிஷ் மன்னர்கள் காலனிகள் அமைச்சு இந்தியா, ஆஸ்திரேலியா மாதிரி நாடுகளை அடிமையாக்கி இருந்தாங்களா, அப்போ உள்ள காலகட்டத்திலே நடந்துட்டு இருக்கு. பிரிட்டிஷ் காலனிகள் எப்படி இந்தியாவில காலனிகள் அமைச்சு நம்மளை அடிமையாக்கி இருந்தாங்களோ, அதே மாதிரி ஆஸ்திரேலிய மக்களையுமே அடிமையாக்கி இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் அங்குள்ள மக்கள் அவங்களுக்கு தேவையான எடுபடி வேலைகளை செய்யறதுக்கு இல்லை அப்படிங்கறதுனால, இந்தியா பாப்புலேஷன்ல நிறைய இருந்ததுனால இங்க இருந்து இந்தியன் லேபர்ஸ் நிறைய பேர், அதாவது இன்னும் குறிப்பிட்ட சொல்ல போனா கொத்தடிமை மாதிரி ஏகப்பட்ட பேரை இந்தியாவில இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு இந்த பிரிட்டிஷ் அரசர்கள் கூட்டிட்டு போனாங்க. ஜனவரி 1ஆம் தேதி 1901ஆம் வருடம் ஆஸ்திரேலியா பிரிட்டிஷ் கிட்ட இருந்து விடுதலை பெற்றாங்க. அதாவது இந்த ஃப்ரீடமுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதிக அளவுல இந்தியர்களோ எந்த நாட்டு மக்களோ ஆஸ்திரேலியாக்குள்ள இல்லை. டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட துறைகள்ல ஆஸ்திரேலியா படிப்படியா வளரும் பொழுது இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு உறுதுணையா இருந்துச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் கிளியரா நம்ம பேசணும்னா, ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் அப்படி ஒரு நட்புறவு இருந்தது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆஸ்திரேலியாவுக்கு ஏகப்பட்ட டெக்னாலஜி சப்போர்ட் இந்தியா கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம டெக்னாலஜி இல்லாத சில துறைகளுக்குமே இந்தியன் டெக்னாலஜி நிறுவனங்கள், அதாவது ரொம்ப குறிப்பா ஐடி நிறுவனங்கள் ஏகப்பட்ட சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இதனுடைய காரணமாவே பாத்தீங்கன்னா சில பொலிட்டிக்கல் இஷ்யூஸா இருக்கட்டும், எக்கனாமிக்கல் ப்ராப்ளமா இருக்கட்டும், இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் அப்படி ஒரு நட்புறவு இருந்தது. இந்திய நிறுவனங்கள் தன்னுடைய வளர்ச்சி அதிகமாக்கி கொண்டு போற நேரத்துல ரொம்ப குறிப்பா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஐடி துறை பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல காலுண்டு விளைய ஆரம்பிச்சு. இவங்க வளரும் பொழுது ஆஸ்திரேலியால இருக்கிற சில நிறுவனங்கள் இந்திய ஐடி துறையை நம்பி இருந்தாங்க. அது இன்னும் குறிப்பா சொல்ல போனாங்கன்னா, ஆஸ்திரேலியாவே உருவான சில ஐடி நிறுவனங்களுக்கு கூட இந்தியாவில் இருக்கிற ஐடி நிறுவனங்கள் ஏகப்பட்ட சப்போர்ட் கொடுத்தாங்க கூட நம்ம சொல்லலாம். இதனுடைய வெளிப்பாடு தான் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில இருந்து ஏகப்பட்ட லேபர் ஃபோர்ஸ் ஆஸ்திரேலியா நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. அதாவது ஆஸ்திரேலிய நிறுவனங்கள் டைரக்டா நம்ம இந்தியர்களை வேலைக்கு அமர்த்தினது மட்டும் இல்லாம, இந்திய நிறுவனங்கள் ஆஸ்திரேலியால அவங்களோட பிரான்ச் ஓபன் பண்ணும்போது ஏகப்பட்ட இந்தியர்களை இங்க இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி வச்சாங்க. இதனாலேயே ஆஸ்திரேலியாவோட பொருளாதாரம் ஓரளவுக்கு வளர்ச்சி பெற்றதுனால ஆஸ்திரேலியா அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, வெளிநாடுகள்ல இருந்து வரும் வேலையாட்கள், ரொம்ப குறிப்பா இந்தியாவில இருந்து வரும் வேலையாட்களுக்கு இந்த விசா ஏகப்பட்ட ரிலாக்ஸேஷன் கொடுத்திருந்தாங்க. இந்த 2019 கோவிட் வரும்பொழுது ஆஸ்திரேலியாவில இருந்து தன்னோட சொந்த நாடா இந்தியாவுக்கு வந்த மக்கள் திரும்பி வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஆஸ்திரேலிய மக்களுக்கு என்ன ஒரு அதிர்ச்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில இருந்து இந்தியாவுக்கு வந்த மக்கள் மறுபடியும் டபுள் மடங்கா ஆஸ்திரேலியாவுக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க. இதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2024 கிட்டத்தட்ட 8,40,000 இந்தியர்கள் உள்ள இருக்காங்க. ஆஸ்திரேலிய அரசாங்கம் ஆஸ்திரேலிய பொருளாதார வளர்ச்சிக்காக இந்தியர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்ற பட்சத்துல மக்கள் ஏன் சில டொமஸ்டிக் ப்ராப்ளம்னால இந்தியர்கள் வேண்டாம்னு சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா ஒரு 5-6 ரீசன் சொல்றாங்க. ரொம்ப குறிப்பா முதல்ல எதை சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்குள்ள விலைவாசி, அது மட்டும் இல்லாம வீட்டு வாடகையும் உயர்வு. இது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா, சென்னைக்கு வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வேலைக்கு போற இந்த மாதிரி பேச்சுலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் இருக்கிற வாடகை வீட்டை 15,000 ரூபாய்க்கு கொடுத்தா கூட ஏற்று இருந்துப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாடகை ஷேர் பண்ணிக்கலாம். அதனாலே அங்க இருக்கிற வீட்டு வாடகை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இமாலய வளர்ச்சிக்கு போச்சு. வீட்டு வாடகை சாமானிய மக்கள் கூட வீட்டு வாடகை கொடுக்க முடியாத சூழ்நிலை ஆச்சு. இதே கண்டிஷன் தான் இப்ப என்னன்னா ஆஸ்திரேலியால நடந்துட்டு இருக்கு. இங்க இருந்து போற பேச்சுலர்ஸ் வீட்டு வாடகை ஜாஸ்தியா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க ஷேர் பண்ணி இருந்துக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல எவ்வளவு வீட்டு வாடகை சொன்னாலும் இங்க ஏத்துக்கிற மக்கள் இருந்தாங்க. இதனாலேயே ஆஸ்திரேலிய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களை மாதிரி ஒரு நடத்துற மக்களுக்கு அவ்வளவு சாமானியமா சாதாரண வாடகைக்கு வீடு கிடைக்கிறது இல்ல, வீட்டு வாடகை அந்த அளவுக்கு உயர்ந்துட்டு போகுது. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா, புலம்பெயர்ந்து வந்த இந்த மக்களால தான், அது ரொம்ப குறிப்பா இந்தியர்களா அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்தது முக்கியமா சொல்லக்கூடிய காரணம் அமெரிக்க மக்கள் சொன்ன அதே காரணம் தான். அதாவது ஆஸ்திரேலிய நிறுவனமாக இருக்கட்டும் இல்ல இந்திய நிறுவனங்கள் இங்க இருந்து ஆஸ்திரேலியால போய் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற நிறுவனங்களா இருந்தாலும் சரி, அவங்களும் அதிக அளவுல வந்து இந்தியர்களை வந்து வேலைக்கு வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னா, குறைஞ்ச அளவுல அதிக நேரம் வேலை பார்க்குற இந்த லேபர்ஸ் வந்து அதிக அளவுல இந்தியாவில இருக்கிறதுனால இவங்களே வந்து ஆஸ்திரேலிய கம்பெனிகள் முதற்கொண்டு எடுக்கிறதுனால எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் இல்லாம போகுது அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்ட் டைம் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெட்ரோல் பங்க்ல வந்து 3 மணி நேரம் வேலை செய்யறது, ஒரு ரெஸ்டாரண்ட்ல 4 மணி நேரம் வேலை செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்ட் டைம் ஜாப் இருக்கு. இந்த பார்ட் டைம் ஜாப் வந்து அதிக அளவுல ஆக்கிபை பண்ணிருக்கிறது, அதிக அளவுல வந்து வேலைக்கு அமர்த்தப்படுறது வந்து இந்தியாவில இருந்து படிக்க போற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிலையும் இருக்கு. இதனால எங்களை மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோ இல்ல எங்களை மாதிரி ஏழ்மை நிலையில இருக்கிறவங்களுக்கும் இந்த பார்ட் டைம் ஜாப் கூட கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையுமே வந்து முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி ஆஸ்திரேலியா அரசுக்கு எதிராக இருக்கிற சில குரூப் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற இந்த லோக்கல் அரசியல்வாதிகள் எல்லாமே வந்து இந்தியால இருந்து குடியுரிமை பெற்று வாக்குரிமை பெற்ற மக்களை வந்து ஒரு ஓட்டிங் மிஷினா பயன்படுத்துறாங்க. அதாவது ஓட்டிங் லேபர்ஸா பயன்படுத்துறாங்க. அவங்க சொல்றபடி அவங்க ஏரியால இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மக்களை வச்சு ஓட்டு போட சொல்றதுனால எங்களுக்கு இந்த வாக்குரிமை வந்து அதிக அளவுல மறுக்கப்படுது. அப்படியே நாங்க வாக்களித்தாலும் நாங்க வாக்களித்த அந்த பிரமுகர் வந்து வெற்றி பெறது வந்து ரொம்ப அரிதா இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த மக்கள் அதிக அளவுல எங்களுக்கு பிடிக்காத யாருக்கோ வந்து வாக்களித்துறாங்க. அப்படி வாக்களிக்கும் பொழுது நாங்க நினைச்சு எங்களுக்கு தேவையான பிரதிநிதியை வந்து நாங்க சூஸ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி கல்ச்சுரல் ஐடென்டிட்டிஸ் பீங் ஸ்பாயில்டு அப்படின்றாங்க. அதாவது எங்க நாட்டுக்கு எங்களுடைய மக்களுக்கு எங்களுடைய வெள்ளை இன மக்களுக்குன்னு சில கல்ச்சுரல் ஐடென்டிட்டி இருக்கு. அதாவது எங்களுடைய கலாச்சாரம் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து இந்தியால இருந்து வரும் இந்தியர்கள் வந்து சீர்குலைக்கிறாங்க. அதாவது எங்களோட நம்பிக்கையை மாத்துறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுடைய கல்ச்சுரல் ஐடென்டிட்டி வந்து எங்க கிட்ட திணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. பட் இந்த குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு ஏற்படுது அப்படின்னு தெரியல. இதுக்கு சில எக்ஸாம்பிள் இருக்கு, அதையும் நம்ம அடுத்து பார்த்துடலாம். கடைசி அவங்க சொல்ற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய மக்கள் வந்து ஆஸ்திரேலியாவுடைய நேஷனல் லாவை வந்து மதிக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. எங்க நாட்டுக்கே உண்டான சில லா, சில ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. இது அவங்க சுற்றமா மதிக்கிறதே இல்லை. இதுவுமே வந்து எங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி காரணத்தையுமே சொல்றாங்க. இது வந்து சில விஷயங்கள்ல வந்து நம்ம உண்மையாகவும் கூட பார்க்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ சமீப காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்த் இந்தியால இருந்து இந்த பிளஸ் டூ எல்லாம் முடிச்சுட்டு இல்ல வந்து அண்டர் கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேஷனுக்காகவோ இல்ல வந்து மெடிக்கல் டிகிரி படிக்கிறதுக்காக இன்ஜினியரிங் டிகிரிக்காக போறவங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஃபேக் சர்டிபிகேட் கொண்டு போறாங்க. இங்க வந்து ஃபெயில் ஆயிருந்தா கூட ஃபேக் சர்டிபிகேட் எடுத்துட்டு போறாங்க. அங்க போய் அவங்க விசாரிக்கும் பொழுதோ அதை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது இந்தியால இருந்து ஃபேக்கான சர்டிபிகேட் கொண்டு போறாங்க அப்படின்னு. இது அதிக அளவுல வந்து நம்ம வடக்கு நண்பர்கள் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் ரீசெண்டா வந்துச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆஸ்திரேலியா நாட்டுடைய தேசிய சட்டத்தை வந்து இந்தியர்கள் மதிக்கிறது இல்லைன்னு. அதுக்கு ரீசெண்டா நடந்த ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி நடந்துட்டு இருக்கும் போது அதிக அளவுல சத்தமாகவும் மக்களுடைய கூச்சலும் அதிகமா இருந்திருக்கு. இந்த விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ற டைம்ல இது ரொம்ப குறிப்பா தமிழர்களுமே இருந்திருக்காங்க, வட இந்தியர்களுமே இருந்திருக்காங்க. சில குறிப்பிட்ட இடத்துல வந்து ஆஸ்திரேலிய மக்களுக்கு வந்து இது பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவங்க வந்து அமைதியை விரும்புற மக்களா இருந்திருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஏரியால இவ்வளவு அமைதி காக்கணும்னு இருந்திருக்கும். அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணல. இது மட்டும் இல்ல, இன்னும் சில ஃபெஸ்டிவல்ஸ், ஏதாவது வந்து ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல்ஸ் வந்தாலும் எங்களுக்கு வந்து அவங்க வந்து தொந்தரவு கொடுக்குற விதமா இருக்காங்க, எங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்களும் அவங்க செய்யற மாதிரி இருக்காங்கிற மாதிரி சில குற்றச்சாட்டுகள் வருது. இது மாதிரி சில இன்ஸ்டன்ஸ்னாலேயே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திய மக்கள் வேற நாடுகளுக்கு போறாங்க அப்படின்னா இவங்க வந்து கல்ச்சுரல் ஐடென்டிட்டி இல்ல, ஒரு சோசியல் டிசிப்ளின் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருது. எல்லாத்தையும் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோ உங்களை சூப்பரா சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.